ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் கம்மி மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ குட்டி டேக்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி சூடாயின்னு இருக்குது. நல்லா தண்ணி சூடாயிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இஞ்சி, அப்புறமா பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கெச்சப் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற கெச்சப்னா சில்லி சாஸ் கொஞ்சம், கெச்சப் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடறேன். அது பாட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெந்துட்டு இருக்கட்டும். நான் 1/4 கப் இருக்கிற கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற மோமோஸ் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு காஞ்சிடாமல் இருக்கும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம மோமோஸ்க்கு வைக்கிறோம்ல ஃபில்லிங், அது ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் எடுத்துருக்கேன். இதில் 2-3 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் அப்புறமா பூண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்திருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொடு மிளகாய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா கார்ன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இது கூட பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வேக வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறேன். நான் அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. நல்லா லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வாங்க மோமோஸ்க்கு நம்ம மாவை திரட்டிடலாம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது 2 பகுதியை நான் பிரிச்சுக்கிறேன்.
சும்மா ஒரு வாட்டி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 பகுதியாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு மோமோஸாக கூட நீங்கள் வந்து திரட்டிக்கலாம். நான் வந்து பெரிய ஷீட்டாக வந்து திரட்டிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் வந்து தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் மோமோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சாப்பிடும்போது திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மூடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து மோமோஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு ஷீட் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நான் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து தேய்ச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மோமோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப குயிக்காகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விரலால் உள்ளே அழுத்திட்டு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உண்டையாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம், கஷ்டமே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே. பாருங்கள், வெந்து வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரியும் கொஞ்சம் நீளமாகவும் நான் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். வீட்டிலே செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தக்காளி அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி எல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாமே அப்படியே கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இது அறியாமல் இருக்கும் இல்லைங்களா, டொமேட்டோ சீட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அழகாக நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பியூரியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது. இப்போ வாங்க மோமோஸ் வெந்திருக்கான்ட்டு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி டேக்ஸாக எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கடையில் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கெச்சப் எடுத்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் திக்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சுட சுட நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி. நீங்கள் வந்து மோமோஸ் மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற கெச்சப் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கெச்சப் இருக்காது, அதுக்காக நான் வந்து இது கூட வந்து சாஸ் கூட செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஸ்டஃபிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.